ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ்கார் அவார்டுக்கு ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கக்கூடிய தி டீச்சர்ஸ் லாஞ்ச் அப்படிங்கிற ஜெர்மன் மூவியோட திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த ஜெர்மன் படமான ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் 4 ஆஸ்கார் அகாடமி அவார்டு வாங்கியிருக்குங்க. ஸோ தி டீச்சர்ஸ் லாஞ்ச் படம் அந்த மாதிரி தான் இம்பேக்டான படமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் கிளாஸ் ரூம் பாலிடிக்ஸில் ஒரு த்ரில்லிங் வேவை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணுற இடம், படிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மட்டுமே கண்டிப்பாக கிடையாது. ஸ்கூல்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மைண்டை ஷேப் பண்ணுறதும் தாங்க. அதுக்கான பவர் மற்றும் அத்தாரிட்டி ஸ்கூலுக்கு இருக்குது. என்னதான் பசங்களுக்கு நடுவில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஸ்கூலில் ஒரு சில ஹையரார்கி இருக்க தான் செய்யுது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி விடுற மாதிரி அமைஞ்சிருது. என்னதான் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஷேப் பண்ணணும்னு நினச்சாலும் அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் தாங்க போய் முடியுது. இதெல்லாம் பற்றி தான் இந்த படம் சொல்லியிருக்குங்க. வாங்க இந்த படம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு டீச்சர் ஸ்கூலில் நடக்கக்கூடிய திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூலில் கேஸ்ட், க்ரீட் அண்ட் நேஷனாலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் இந்த திருட்டை நடத்துகிறாங்க. இதுவே ஒரு பாலிடிக்ஸை உருவாக்குது. இதைத்தான் த்ரில்லரோட ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி லைனை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு இயக்குனர். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஷார்ட் அண்டு கன்சைஸாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து ஒரு நியூ டீச்சரான கிளாரா அலின்ற ஒரு டர்க்கி பையனை மேலே சந்தேகப்பட்டு கொஷின் பண்ணுறாங்க. இந்த நியூ டீச்சர் பெருசாக இன்னும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஃபுல்லாக பசங்கக்கிட்ட ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் அந்த டீச்சர் அலியை ஃபஸ்ட் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அலியோட பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்த மணிக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ இன்னோசன்ட்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த படத்தில் கிளாரா ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை வச்சு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடக்கும்போது எது ரைட், எது ராங், எது கரெக்ட் அண்ட் கிளியர் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது. இது எல்லா ஸ்டூடெண்ட் மற்றும் பசங்களுடைய ப்ரைவேசியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுக்கு நடுவில் ஒரு டீச்சர் மாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக ஆஸ்கர்ன்ற பையன்கிட்ட போகுது. இந்த பையன் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். இவன் மேலே சந்தேகப்படுறாங்க அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற டீச்சர். அந்த பையன் ரொம்ப கோவப்பட்டு கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் டீச்சருக்கு அகேன்ஸ்டாக போயிடுறாங்க. கடைசியில் ஸ்கூலில் வெறும் படிப்பு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், பாலிடிக்ஸ் கிடையாதுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டிஸ்கஷன் யார் பக்கமும் ஃபேவராக நிற்காம டென்ஷனில் தாங்க படம் போய்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டர் நிறைய டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. ஒன்று ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக இருக்கிறாங்க, இல்லைன்னா எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம யாரை தப்பு சொல்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம். நமக்கு மெயின் கேரக்டராக பார்க்கும்போது அவங்க மேலே பரிதாபமாக இருக்கும். கடைசி டைமில் படம் பார்க்கும்போது தான் மெயின் கேரக்டருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அவங்க தெரியாமல் பண்ண சில விஷயங்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே நிற்கிது. மெயின் கேரக்டரோட பர்சனாலிட்டி அப்படியே ஆஸ்கர் அம்மாவோடைய கான்ட்ராஸ்டை காமிக்கிறாங்க. ஆஸ்கார் அம்மாவுக்கும் இதே ப்ராப்ளம், பட் வேறு மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குங்க. இந்த படத்தினுடைய ரைட்டிங் யாரு பக்கமும் சைடு எடுக்கலை. இன்ஸ்டெடாக ரெண்டு பேரையுமே தப்பாகவும் காமிக்கலை. அவங்களுடைய ப்ராஸ்பெக்டிவை அப்படியே காமிச்சிருக்கிறாங்க. ஆஸ்கருக்கு ஒரு ரூபிகாஸ் கியூப் கொடுக்குறாங்க. இதை சால்வ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ண பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி தெரியுது. இதுதான் இன்டைரக்டாக இந்த படத்தில் வர்ற பவர் ஸ்ட்ரகிள் அண்ட் ஆட்டோக்ரஸியை பற்றி சொல்லுது. எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒருத்தவங்களுக்கு ஃபேர் சான்ஸ் கொடுக்காம ஜட்ஜ் பண்ணி ஒதுக்கி வைக்கிறதுன்னு காமிக்கிறது. இதெல்லாம் பற்றி தான் த்ரில்லராக இந்த படத்தில் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த படத்தினுடைய டயலாக், பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங் அப்படின்னு எல்லாமே
ரொம்ப செமையா இருக்குங்க. அப்படியே படத்தினுடைய கதைய ஒரு த்ரில்லிங்கா மற்றும் இம்பேக்ட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் லைக்கர் கெட்டாக் யாரு பக்கமும் சப்போர்ட் பண்ணாம 2 சைடோட ப்ராஸ்பெக்டிவையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஹைலைட் எதுன்னு பார்த்தோம்னா, சார்க் ப்ரூட் அண்ட் மைக்கேல் கிளாமர் தாங்க. இவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்டூடண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும், இன்னொரு பக்கம் அவங்க இன்ஸ்டிடியூஷனையும் ரெப்ரசன்ட் பண்றாங்க. இவோ லாபோவ் குவானா நடிச்சிருக்கிறாங்க. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப செமையா இருக்குங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க மோட்டிவேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோணும். லியோனார்ட் ஸ்ட்ரெச்கஸ் வாஸ்கர்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டரா வந்து அசத்திட்டாருன்னு தான் சொல்லணும். லியோனி பென்ச்சஸ் தான் கேர்லியா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டருங்க. இவங்களுடைய நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்பிரஷனில் செம்மையா பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஃப்ரண்ட் அப் எமோஷனை ரிலீஸ் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப படத்தில் ஹைலைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.